ஆசீர்வாதம் வருவது உண்மை. ஆனா யார் மூலமா வருது, எப்படி வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, எப்படி ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, அது எவ்வளவுதான் கேவலமா வந்தாலும் சரி, அது பைபிளுக்கு விரோதமான காரியத்தில் நடந்து வந்தாலும் சரி, அல்லது நம்ம தேவனை கேவலப்படுத்தி வந்தாலும் சரி, போய் அந்த ராஜா கொடுக்கிறாருன்னா பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்குற கூட்டம் ஒன்று இருக்கு. எது கொடுத்தாலும் வாங்குற கூட்டம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய தேவனை கனவீனப்படுத்தி, நம்முடைய சபையை கனவீனப்படுத்தி, அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்றால், அப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லை என்று சொல்ற பாத்தீங்களா, அதுதான் சக்சஸ். இன்னைக்கு நம்ம யார் தெரியுமில்ல, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனா தாங்க வாழ்க்கையில மேல வர முடியும். இப்ப கத்து வச்சிருக்காங்க ஒரு வார்த்தை எல்லாரும், என்னது, கொஞ்சம் என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படியே நம்ம மட்டும் நல்லவங்களா இருந்தா பத்தாது, நம்மளும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் முடியும். அப்புறம் என்னங்க பண்றது, ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், மன்னிச்சிடுவார். அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார். தெரியாம செய்யற பாவத்தை மன்னிப்பாரு. தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு பேரு துணிகரம். தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு பேர் என்னது, துணிகரம். துணிகரமான பாவத்தை கண்டர் மன்னிக்க மாட்டார். உன் பலவீனங்களிலே பலன் பூரணமாய் விளங்கும். இதுக்கு பேரு பலவீனம் இல்ல, அக்கிரமம்.